ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். 10 மினிட்ஸில் குயிக்காக ஒரு குருமா வைக்கலாமா? அதுக்கு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அரை மூடிக்கும் கம்மியான தேங்காவை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கை பொட்டுக்கடலை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு போடும்போது இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா இந்த ஆயில்லையே வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது பொட்டுக்கடலை போட்டனால சீக்கிரமாக திக்காயிரும். அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கறி மசாலா இல்லையா சிக்கன் மசாலா ஏதோ ஒன்று ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி முட்டையை தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு திரும்பவும் ஒரு 3 மினிட்ஸ் முட்டை நல்லா வெந்து வந்துடும். சூப்பரான குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும்.